Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Geek Girl. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். Geek Girl 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனல் டிராமா சீரிஸ் தான் சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப் வெர்ஷனோட இதா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு எபிசோடுமே 30 மினிட்ஸ்க்குள்ள ரிமோட் பண்ணிருக்காங்க. 10 எபிசோட்ஸ் இருக்கு. 5 இயர்ஸ்க்குள்ள ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு டீசன்ட் வாட்ச் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணி இன்ஸ்பயர் ஆவீங்க. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் குட்டி பொண்ணு ஸ்கூலிங்ல இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா புல்லிங்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கவ ஒரு மாடல் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஏஜென்சில வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி அங்க மாடலிங் ஃபீல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாப்புலாரிட்டினால வரக்கூடிய பிரச்சனை என்ன, அது எல்லாத்தையும் ஹீரோயின் ஃபேஸ் பண்ணி எப்படி பாப்புலரா ஷைன் ஆகுறா, மாடல் ஃபீல்டுக்கு சாதாரண ஒரு பொண்ணு மிகப்பெரிய மாடல் ஆகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த லைஃப் ஜர்னி எவ்வளவு அழகா இருக்குங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் காமெடி டிராமா சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். மோட்டிவேஷனலா இன்ஸ்பைரிங்கா நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் வைப்ல சூப்பராவே இருக்கு. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. தமிழ் லப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எம்மி கொடுத்துருவோம் டிசைட் பண்ணி ப்ராப்பராவும் சூப்பராவும் நல்லா அழகா ஷைன் ஆயிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்காங்க. அண்ட் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆவரேஜா சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு ஹை அண்ட் வார்ம் மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிளி சூப்பருங்கிற நம்ம கான்செப்ட்ல ஒரு சில ஃபீல் குட் வைப்ஸ் அண்ட் நேச்சர் எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி ரியாலிட்டியில ஒரு காமன் கேர்ள் எப்படி மாடல் ஆகுறாங்கிற ஒரு ஒன்லைன் பாட்டை மட்டுமே அழகா எக்ஸ்போஸ் பண்ணி மினி சீரிஸா தான் நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சீரிஸ்லயுமே பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷனை தாண்டி நிறைய ப்ராப்ளத்தை ஹீரோயின் ஃபேஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பர்சனல் லைஃப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், லவ் டிராமாக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம் எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு பொண்ணு நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டே அதே மாடலிங் ஃபீல்ட்ல ட்ரை பண்ணி அவளுக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குதுங்கும் போது அது எப்படி ஹேண்டில் பண்றது, இவகிட்ட சொல்லலாமா வேணாமா, அதனால அவருடைய பிரச்சனை என்னங்கிறதையும் சைட் பை சைட் பேரலல் நரேஷன்ல அழகா காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மூவிக்கு வில்லனோட கேரக்டரைசேஷன் ரொம்ப அன்வான்டா இருந்துச்சு. வேணுனே அந்த கேரக்டர் ஓவர் டூ பண்ணி காமிச்சதெல்லாம் ரொம்ப சில்லியா இருந்துச்சு. அதை மட்டும் இங்க ப்ராப்பரா அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் இந்த சீரிஸ்க்கு 10 எபிசோட்ஸ் ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிருக்கு. அதை மட்டும் ட்ரிம் ஆஃப் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 7 to 8 எபிசோட்குள்ள பிரசென்ட் பண்ணி தான் ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கும். 3ல இருந்து 7க்குள்ள இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் அந்த மாடலிங் ஃபீல்டுக்குள்ள ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாமே ஹைலைட் ஆஃப் சீரிஸ்னே சொல்ற அளவுக்கு நோட்டபிளா நீட்டா இருக்குங்க. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ரேக் டு ரிச் கான்செப்ட்ல மோட்டிவேஷனல் டிராமாவா தான் பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது மாதிரி எமோஷன்ஸ் ஒரு சில இடத்துல கிளிக் ஆஃப் ஆனதுனால சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் நிறைய விஷயம் இன்ஸ்பைரிங்கா அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஜென்சிக்காக ஏத்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காலேஜ் டிராமால லவ்வ தாண்டி லைஃப்ல ஒரு சில விஷயம் பண்ணனாதான் உருப்பட முடியுங்கிறது அழகா தெரியுங்க இந்த சீரிஸ்ல. இந்த சீரிஸ்ல ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சில லிப் லாக் மட்டும் தான் இருக்கு, எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இல்ல. இந்த கீக் கேர்ள் வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.